இருக்காங்க, மேஷ லக்னமாக இருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, மேஷ லக்னமாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட ஒரு செயலை கொடுத்து அவங்கள வந்து சும்மா இருக்க சொன்னால் இருக்க முடியாது. தே வாண்ட் டு கம்ப்ளீட் தட். அதற்குண்டான நபர்களை தேடுவாங்க. அதற்குண்டான நபர்களை தேடி கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கனெக்ட் பண்ணி அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடியவங்க மேஷ லக்னத்துக்காரங்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு பாராட்டியிட்டே இருக்கணும். பாராட்டுறதுன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா? சார் இங்கே இருக்கிறதுலையே இவங்க தான் சூப்பர் அப்படின்னு சொன்னால் இன்னும் எதிர்பார்க்குறேன் இன்னும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனசு வந்து மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருந்துருக்கும். அதே மாதிரி இந்த மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை தோல்வியாக தான் அடுத்து ஜெயிக்கும். எடுத்த உடனே எதுவுமே ஜெயிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வேலை வாய்ப்பில் எப்பவுமே ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு சின்ன தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் விட்டால் ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துடும். கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, கால் மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் இவர்களுக்கு யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் மேஷ ராசியினுடைய குணாதிசயம், மேஷ லக்னத்துக்குண்டான குணாதிசயம்.